அண்மை செய்தி. அதிமுக சார்பில் தொகுதி வழங்கப்படாததால் அன்புமணியுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் தொகுதி மாறி போட்டியிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணியுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்பொழுது தொகுதி மாறி போட்டியிடும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு அதிமுகவுடைய காரணமாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்பொழுது பாமக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு 18 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர் தருமபுரியை சேர்ந்த வெங்கடேஸ்வரன், அதே போல மயிலம் தொகுதியில் போட்டியிட்ட சிவகுமார், அதே போல இன்னும் மற்றொரு நபர் சிவகுமார், அதே போல சதாசிவம் மேட்டூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த சதாசிவம் ஆகிய 3 பேருமே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த நிலையில் அவர்களுக்கான தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்படவில்லை. குறிப்பாக அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியிலிருந்து மாற்று தொகுதியில் அவர்கள் போட்டியிடக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தன்னுடைய சொந்த தொகுதியாக இருக்கிறது. அதனால் அந்த தொகுதியில் களமிறங்க வேண்டும் என்பதற்காக அதிமுக அந்த தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறது. அதனால் மயிலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த சிவகுமார் அவர் விக்கிரவாண்டி தொகுதிக்கு மாறக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த முறை மேட்டூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த சதாசிவம் தற்பொழுது அவர் சேலம் வடக்கு தொகுதிக்கு மாற வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்குமே அந்த தொகுதியில் சௌமியா அன்புமணி நேரடியாக களம் காண்பதால் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வெங்கடேஸ்வரனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவருடைய அந்த களத்தை களம் காண்பார் என்று பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் மாற்று தொகுதியில் அதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்குமே அன்புமணிக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதாவது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அன்புமணிக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் சிவகுமாருக்கு தற்பொழுது அந்த தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. அண்மை செய்தி. அதிமுக சார்பில் தொகுதி வழங்கப்படாததால் அன்புமணியுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் தொகுதி மாறி போட்டியிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணியுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்பொழுது தொகுதி மாறி போட்டியிடும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு அதிமுகவுடைய காரணமாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்பொழுது பாமக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு 18 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர் தருமபுரியை சேர்ந்த வெங்கடேஸ்வரன், அதே போல மயிலம் தொகுதியில் போட்டியிட்ட சிவகுமார், அதே போல இன்னும் மற்றொரு நபர் சிவகுமார், அதே போல சதாசிவம் மேட்டூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த சதாசிவம் ஆகிய 3 பேருமே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த நிலையில் அவர்களுக்கான தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்படவில்லை. குறிப்பாக அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியிலிருந்து மாற்று தொகுதியில் அவர்கள் போட்டியிடக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தன்னுடைய சொந்த தொகுதியாக இருக்கிறது. அதனால் அந்த தொகுதியில் களமிறங்க வேண்டும் என்பதற்காக அதிமுக அந்த தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறது. அதனால் மயிலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த சிவகுமார் அவர் விக்கிரவாண்டி தொகுதிக்கு மாறக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த முறை மேட்டூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த சதாசிவம் தற்பொழுது அவர் சேலம் வடக்கு தொகுதிக்கு மாற வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்குமே அந்த தொகுதியில் சௌமியா அன்புமணி நேரடியாக களம் காண்பதால் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வெங்கடேஸ்வரனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவருடைய அந்த களத்தை களம் காண்பார் என்று பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் மாற்று தொகுதியில் அதற்கான வாய்ப்பு என்பது
வழங்கப்பட்டிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்குமே அன்புமணிக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதாவது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அன்புமணிக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் சிவகுமாருக்கு தற்பொழுது அந்த தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.